எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, மாறாத கர்த்தர் உங்களை இந்த நாள் முழுசும் ஆச்சரியமாய் நடத்துவாராக. உங்களுக்கு ஏதாகிலும் ஜப குறிப்பு இருக்குமே ஆனால் நீங்கள் தாராளமாக எங்களிடத்தில் சொல்லலாம். உங்களுக்கு ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 73வது சங்கீதம் 23வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களை தாங்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏதோ தள்ளாடி விழுகிற சூழ்நிலையாக இருக்கலாம், கலங்கி நிற்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், ஆறுதலுக்கு கூட யாரும் பக்கத்தில் இல்லையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஆறுதல் கொடுக்க கூட யாரும் இல்லை பிரதர், உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லக்கூட யாரும் இல்லை பிரதர், நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய வலது கரத்தை பிடித்து அவர் தாங்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உன் கையை பிடிச்ச சொல்லுவார், மகனே மகளே பயப்படாத, யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சூழ்நிலையில் உன்னோடு கூட இருப்பார். உன் கலங்கின சூழ்நிலை உன்னோடு கூட இருப்பார். நீ ஏங்கி நிற்கிற சூழ்நிலை உன்னோடு கூட இருப்பார். நீ பயந்து நடுங்குகிற சூழ்நிலையில் உன்னோடு கூட இருப்பார். கலங்காதீர்கள் பிரியமானவர்களே. பேதுரு தண்ணீர் மேல் நடந்து வரும்பொழுது, இயேசுவை பார்த்து வரும்பொழுது, காற்றையும் கடலையும் பார்த்து தண்ணீரில் அமிழ்ந்த நேரத்தில் அவர் தமது கரத்தை நீட்டி தூக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தமது கரத்தை நீட்டி தூக்கிவிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் அனாதைகள் அல்ல, நீங்கள் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் அல்ல. காரணம் என்ன? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்பொழுது அவர் நம்மை தூக்குவார், எந்த சூழ்நிலையில் நம்மை தூக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்தில் மேலே இருக்கிற பகுதி அழகாய் சொல்லுகிறது. பாருங்கள், பார்க்கலாம். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் எப்பொழுது உம்மோடு கூட இருக்கிறேன், உம்மோடு கூட இருக்கிறேன். அடுத்த கேள்வி நமக்குள்ள வரும், அப்போ ஏன் அவர் தூக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு வேளை கூட இருந்தாலும், தள்ளாடுகிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்தாலும் அவர் தூக்கி விடுவார். அந்த போராட்டங்கள் உங்களை கொல்லுவதற்காக அல்ல, உங்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்களை கைவிடப்படுவதற்காக அல்ல. அந்த போராட்டத்திலிருந்து உங்களை கை தூக்கிவிட என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை வாழ வைப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தி உயர்த்தும், கனப்படுத்தி நிலைநிறுத்தும். எல்லா போராட்டங்களுக்கும் இதை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாருடைய வலது கரத்தை பிடித்து கர்த்தர் தூக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், தூக்க யாருமே இல்லையே என்று யோசிக்கலாம். உங்களுடைய கரம் தூக்கி விடட்டும், எழும்பி நிற்கட்டும். விழுந்து போன பிஸ்னஸ் கட்டப்படட்டும், விழுந்து போன வேலை கட்டப்படட்டும், விழுந்து போன ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படட்டும். நீர் தூக்கி விடுவீராக. நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.